குஜராத் மாநிலத்தில் 20,000 கோடி ரூபாய் மதிப்பிலான புதிய வளர்ச்சித் திட்டங்களுக்கு பிரதமர் நரேந்திர மோடி அடிக்கல் நாட்டியுள்ளார். குஜராத்தின் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள அவர் வாவ்தரத் பகுதியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பங்கேற்று புதிய ரயில் பாதை திட்டத்தை கொடியசைத்து தொடங்கி வைத்தார். தொடர்ந்து நடைபெற்ற நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட பிரதமர் 20,000 கோடி ரூபாய் மதிப்பிலான புதிய திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டி முடிவுற்ற திட்டங்களை நாட்டிற்கு அர்ப்பணித்தார். இந்த திட்டத்தில் மின்சாரம், ரயில்வே, சாலை போக்குவரத்து ஆகியவை முக்கிய துறைகளாகும். நிகழ்ச்சியில் பேசிய பிரதமர் நரேந்திர மோடி முந்தைய காங்கிரஸ் ஆட்சியில் குஜராத் மாநிலத்தின் வளர்ச்சிக்கு எந்த திட்டங்களும் நிறைவேற்றப்படவில்லை என விமர்சனம் செய்தார். திமுக ஆட்சி மீது தமிழக மக்கள் மிகுந்த கோபத்துடன் இருப்பதால் தமிழகத்தில் ஆட்சி மாற்றம் உறுதி என மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் வரும் சட்டமன்ற தேர்தல் ஊழல் மிகுந்த திமுக ஆட்சிக்கு முற்றுப்புள்ளி வைப்பதற்கான தேர்தல் என தெரிவித்தார். திமுக ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு முற்றிலும் சீர்குலைந்து பெண்கள், இளைஞர்கள் என அனைத்து தரப்பினரும் பாதிப்படைந்துள்ளதாக குற்றம் சாட்டிய பியூஷ் கோயல் இதனால் திமுக மீது மக்கள் மிகுந்த வெறுப்புடன் இருப்பதாக கூறினார். வரும் சட்டமன்ற தேர்தல் தமிழக மக்களின் எதிர்காலத்தை தீர்மானிக்கும் தேர்தல் என தெரிவித்த அவர் தேசிய ஜனநாயக கூட்டணி தேர்தலில் மிகப்பெரிய வெற்றியை பெறும் என்றும் நம்பிக்கை தெரிவித்தார். தமிழக சட்டப்பேரவைத் தேர்தலில் போட்டியிடும் மதசார்பற்ற கூட்டணி வேட்பாளர்களை ஆதரித்து திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் தனது பிரச்சாரத்தை திருவாரூரில் தொடங்கியுள்ளார். சென்னையிலிருந்து திருவாரூர் வந்த அவர் காட்டூர் பகுதியில் உள்ள அஞ்சுகம் அம்மையார் நினைவிடத்திற்கு சென்று மரியாதை செலுத்தினார். மேலும் அங்குள்ள அரங்குகளை அவர் பார்வையிட்டார். இதனைத் தொடர்ந்து தெற்கு வீதியில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் மன்னார்குடி, திருவாரூர் உள்ளிட்ட 4 தொகுதி வேட்பாளர்களை ஆதரித்து மு.க.ஸ்டாலின் வாக்கு சேகரித்தார். அப்போது பேசிய அவர் திருவாரூர் மாவட்டத்தில் திமுக ஆட்சியில் நிறைவேற்றப்பட்ட திட்டங்களை பட்டியலிட்டார். மகளிர் கல்லூரி உள்ளிட்ட பல்வேறு கல்வி நிறுவனங்கள் மன்னார்குடி உள்ளிட்ட நகரங்களில் அமைக்கப்பட்டுள்ளதாகவும் மு.க.ஸ்டாலின் பெருமிதம் தெரிவித்தார். அதிமுக ஆட்சிக்கு வந்ததும் போதைப் பொருட்கள் புழக்கம் 3 மாதங்களில் ஒழிக்கப்படும் என்று அக்கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். அதிமுக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி வேட்பாளர்களை ஆதரித்து தீவிர பிரச்சாரம் செய்து வரும் அவர் விருதுநகர் மாவட்டம் சிவகாசி தொகுதியில் போட்டியிடும் அதிமுக வேட்பாளர் முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜிக்கு ஆதரவாக வாக்கு சேகரித்தார். அப்போது பேசிய எடப்பாடி பழனிசாமி தமிழகத்தில் போதைப்பொருள் நடமாட்டம் அதிகமாகிவிட்டதாக குற்றம் சாட்டினார். இதனால் பெண்கள், இளைஞர்கள் ஆகியோருக்கு பாதுகாப்பு இல்லை என்று விமர்சனம் செய்த அவர் திமுக ஆட்சி ஒரு கொடுமையான ஆட்சி என்றும் கூறினார். கடந்த தேர்தலின் போது அளித்த 525 வாக்குறுதிகளில் 4 1 பங்கு வாக்குறுதி கூட திமுக நிறைவேற்றவில்லை என எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டினார். திமுக ஆட்சியில் மின்கட்டணம், வரி விதிப்பு அனைத்தும் அதிகமாகிவிட்டதால் நடுத்தர மக்கள் கடுமையாக பாதிப்படைந்துள்ளதாகவும் அவர் கூறினார். திமுகவை தவிர்த்து வேறு எந்த கட்சிகளுக்கும் பிரச்சாரம் செய்ய அனுமதி வழங்கப்படவில்லை என்று பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் குற்றம் சாட்டியுள்ளார். நெல்லையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் நீதிமன்றம் சென்று அனுமதி பெற வேண்டிய சூழல் ஏற்பட்டுள்ளதாக குறிப்பிட்டார். இதனிடையே சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய நயினார் நாகேந்திரன் தமிழ்நாட்டில் எமர்ஜென்சி ஆட்சி நடைபெற்று வருவதாகவும் ஏப்ரல் 23ஆம் தேதியோடு அது அகற்றப்படும் என்றும் தெரிவித்தார். திமுக ஆட்சியில்தான் பெண்களுக்கு பல நல்ல திட்டங்கள் நிறைவேற்றப்பட்டதாக அக்கட்சியின் இளைஞரணி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். திருவண்ணாமலை, செங்கம், கலசப்பாக்கம் ஆகிய தொகுதிகளில் திமுக வேட்பாளர்களுக்கு ஆதரவாக இன்று அவர் வாக்கு சேகரித்தார். அப்போது பேசிய அவர் கடந்த 2021 சட்டமன்ற தேர்தலில் திமுக அறிவித்த வாக்குறுதிகளை நிறைவேற்றியுள்ளதாக தெரிவித்தார். மேலும் மகளிர் விடியல் பயணம், முதலமைச்சரின் காலை உணவு திட்டம், புதுமை பெண் போன்ற திட்டங்களின் மூலம் பெண்கள், குழந்தைகள், மாணவர்கள் அதிக அளவில் பயனடைந்துள்ளதாகவும் அவர் கூறினார். திமுக ஆட்சிக்கு வரும்போதுதான் மகளிர் முன்னேற்றத்திற்கான திட்டங்கள் செயல்படுத்தப்படுவதாக உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்தார். தருமபுரி மாவட்டம் அரூர் சட்டமன்ற தொகுதி திமுக வேட்பாளர் சண்முகத்தை ஆதரித்து பிரச்சாரம் செய்த உதயநிதி ஸ்டாலின் சட்டமன்ற தேர்தலில் திமுக மீண்டும் வெற்றி பெறும் என நம்பிக்கை தெரிவித்தார். மங்கோலியா நாட்டின் புதிய பிரதமராக அச்ரல்நியம் ஒசர் தேர்வு செய்யப்பட்டுள்ளார். மங்கோலியாவில் நிலவி வரும் பொருளாதார நெருக்கடி நிலை மற்றும் அரசியல் நிச்சயமற்ற தன்மை ஆகியவற்றிற்கு மத்தியில் ஓராண்டில் இந்த பதவியை ஏற்கும் 3வது தலைவராக அச்ரல்நியம் ஒசர் உள்ளார். அந்நாட்டின் 126 உறுப்பினர்களை கொண்ட நாடாளுமன்றத்தின் பதிவான 107 வாக்குகளில் 88 வாக்குகளை பெற்று அவர் வெற்றி பெற்றார். இதன் மூலம் பெரும்பான்மை வாக்குகளை பெற்றதால் அவர் ஒருமனதாக புதிய பிரதமராக நியமனம் செய்ய ஒப்புதல் வழங்கப்பட்டது. ஊழல் தொடர்பான பிரச்சினைகளுக்கு மத்தியில் பதவி விலகிய ஜந்தன் ஷாதர் கோம்போஜாவின் பதவி விலகலை தொடர்ந்து அச்ரல்நியம் ஒசர் புதிய பிரதமர் பதவியேற்க உள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. மேற்காசியாவில் போர் பதற்றம் நிலவி வரும் சூழலில் அமெரிக்க அதிபர் டிரம்பின் முயற்சிகளின் பலனாக
ஹோர்முஸ் நீரிணையை சரக்கு கப்பல்கள் கடக்க ஈரான் அனுமதி அளித்துள்ளதாக வெள்ளை மாளிகை அறிவித்துள்ளது. கடந்த பிப்ரவரி 28ஆம் தேதி அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் நடத்திய வான்வழி தாக்குதலில் ஈரானின் உச்சத்தலைவர் அயதுல்லா அலி காமேனி உள்ளிட்ட முக்கிய தலைவர்கள் கொல்லப்பட்டதை தொடர்ந்து பதிலடி நடவடிக்கையாக ஈரான் இந்த முக்கிய கடல்வழி பாதையை மூடியதால் உலக அளவில் எரிபொருள் பற்றாக்குறை மற்றும் விலைவாசி உயர்வு ஏற்பட்டது. தற்போது அமெரிக்காவுடன் நடத்தப்பட்ட நேரடி மற்றும் மறைமுக பேச்சுவார்த்தைகளின் விளைவாக ஏற்கனவே அனுமதிக்கப்பட்ட 10 கப்பல்களுடன் கூடுதலாக 20 சரக்கு கப்பல்கள் இந்த நீரிணையை கடக்க அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாக வெள்ளை மாளிகை ஊடக செயலாளர் கரோலின் லெவிட் உறுதிப்படுத்தியுள்ளார். ஈரான் மீதான அமெரிக்க மற்றும் இஸ்ரேலிய கூட்டு தாக்குதல் 2வது மாதமாக தொடர்ந்து வரும் நிலையில் ஈரானிய கடற்படை தளபதி அலிரசா டங்ஸரி கொல்லப்பட்டதை ஈரான் அதிகாரப்பூர்வமாக உறுதிப்படுத்தியுள்ளது. கடந்த வாரம் இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் படுகாயமடைந்திருந்த அவர் கடலோர பாதுகாப்பு படைகளை ஒருங்கிணைக்கும் பணியில் ஈடுபட்டிருந்த போது உயிரிழந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஹோர்முஸ் நீரிணையை மூடி கடல்வழி போக்குவரத்தை முடக்கியதற்கும் அங்கு கண்ணி வெடிகளை பதித்ததற்கும் டங்ஸரி முக்கிய காரணமாக இருந்ததாக இஸ்ரேல் பாதுகாப்புத்துறை அமைச்சர் இஸ்ரேல் கட்ஸ் குறிப்பிட்டார். 2018 முதல் கடற்படை தளபதியாக பணியாற்றி ஈரானிய கடற்படையை வலுப்படுத்திய இவரது இழப்பு பின்னடைவாக கருதப்பட்டாலும் தங்களது பதிலடி தாக்குதல்கள் ஓயாது என ஈரான் ராணுவம் எச்சரித்துள்ளது.